ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு கார்த்திகை பௌர்ணமி, அதனால கிரிவலம் செல்லக்கூடிய நேரம், அதுக்கப்புறம் இந்த கார்த்திகை பௌர்ணமியோட சிறப்பு, இது எல்லாத்தையும் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக இந்த பதிவை ஃபுல்லாக கேளுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள பதிவாக இருக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிரிவலம் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே ஞாபகப்படுத்தி பார்க்குறது திருவண்ணாமலை தான். ஏன்னா அதே போல் திருவண்ணாமலை அப்படின்ற பேர் கேட்டதுமே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது அண்ணாமலையார் மலையும் அதை சுற்றி பக்தர்கள் கிரிவலம் வழிபாடு செய்கிறதும் தான். அந்த மலையின் சிறப்பும் அதே தான். அப்புறம் பௌர்ணமி வழிபாடு இங்கே ரொம்ப சிறப்பாக நடைபெறுறது வழக்கம். எல்லா சிவன் கோயில்லையும் பௌர்ணமி வழிபாடு நடைபெற்றாலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு திருவண்ணாமலையில பௌர்ணமி கிரிவலம் போய் வழிபாடு செய்யறது தனி சிறப்புனே சொல்லலாம். பக்தர்கள் கேட்ட வரங்களை தந்து அவங்கள இந்த பிறவியில மட்டும் இல்லாம இனி வரும் பிறவிகள்லையும் உயர்வான நிலையில வாழ வைக்கக்கூடியது திருவண்ணாமலை கிரிவல வழிபாடு தான். இந்த பஞ்சபூத தலங்கள்ல அக்னி தலமாகவும் நினைத்த உடனேயே ஒருத்தருக்கு முக்தியை வழங்கிடும் முக்தி தலமாக இருப்பது திருவண்ணாமலை. இங்கு சிவபெருமான் நெருப்பு பிளம்பாக மலையின் வடிவமாக காட்சி தர்றாரு அப்படிங்கிறது ஐதீகம். அதனாலதான் வேறு எங்குமே நடக்காத சிறப்பாக வருடந்தோறும் திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு மலை உச்சியில தீபம் ஏற்றி அந்த நிகழ்வு நடத்தப்படுது. உண்மையான பக்தியை தவிர வேறு எதாலும் அணுக முடியாத அண்ணாமலையார சிவபெருமான் இங்கு மலையின் வடிவமாக, அதாவது அருள் செய்வதாக இந்த மலையை வலம் வழிபடும் கிரிவல வழிபாடு தோன்றியது. இந்த திருவண்ணாமலையில எந்த மாதத்தில், எந்த கிழமையில், எந்த திதியில, எந்த நேரத்துல கிரிவலம் வழிபட்டாலும் சிவனின் அருளுடன் அளவில்லாத நட்பலன்களும் நமக்கு கிடைக்கும். இங்கு வருடத்தின் 365 நாட்களுமே பக்தர்கள் கிரிவலம் வருவது வழக்கமாக இருந்தாலும் பௌர்ணமி அன்னைக்கு நிறைய பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவதை வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. இது தவிர பிரதோஷம், சிவராத்திரி இது போன்ற நாட்கள்லையும் பக்தர்கள் கிரிவலம் வருவது இங்கு வழக்கம். இருந்தாலும் பௌர்ணமி கிரிவலம் வர்றது முக்தியை தரும் அப்படிங்கிறதுனால அதுவே கிரிவலம் வர்றதுக்கு ஏத்த நாளாகவும் இருக்கு. இந்த பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் பூமியை நெருங்கி வர்றதுனால நிலவின் ஒளிக்கதிர்கள் மலையில் பட்டு எதிரொலிக்கும் போது கிரிவலம் வரும் பக்தர்கள் மீதும் சந்திரனின் ஒளியாற்றல்கள் பரவுது. இதனால மன நிம்மதி, மன அமைதி ஏற்படுவதாகவும் மன குழப்பங்கள், கவலைகள் எல்லாமே நம்மளை விட்டு நீங்குது அப்படிங்கிறது நம்பிக்கை. அது மட்டும் இல்லாம பௌர்ணமி நாட்கள்ல மனிதர்கள் மட்டும் இல்லாம தேவர்கள், ரிஷிகள், சித்தர்கள் பலரும் கிரிவலம் வருவதாக ஒரு ஐதீகம் இருக்கு. இவங்க மலையின் வலதுபுறமாக கிரிவலம் வர்றதுனால அவர்களுக்கு நாம இடையூறு ஏற்படுத்தாம மனிதர்கள் இடதுபுறமாக கிரிவலம் போறது அப்படிங்கிறது சித்த புருஷர்களின் அருளாசியும் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி போகும்போது அவங்களோட ஆசீர்வாதமும் நமக்கு முழுசாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. வருடத்தின் மிக முக்கியமான பௌர்ணமிகளில் கார்த்திகை மாத பௌர்ணமியும் ஒன்று. இந்த ஆண்டு கார்த்திகை மாத பௌர்ணமி, அதாவது டிசம்பர் 15 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது. வழக்கமாக கார்த்திகை பௌர்ணமி கார்த்திகை மாதத்தில் வரும், கார்த்திகை நட்சத்திரத்தோட சேர்ந்து வரும். இந்த நாளையை தான் நாம் திருக்கார்த்திகை தீப திருநாளாக கொண்டாடுவோம். ஆனால் கால சுழற்சி காரணமாக பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை கார்த்திகை மாத பௌர்ணமியும் கார்த்திகை நட்சத்திரமும் வேறு வேறு நாட்களில் வருவதுண்டு. அப்படி வரும்போது கார்த்திகை நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டுதான் திருக்கார்த்திகை தீப திருவிழா நாம கொண்டாடணும் அப்படின்ற முறை இருக்கு. அதனால இந்த வருஷம் தான் டிசம்பர் 13 திருக்கார்த்திகை தீப திருவிழாவாக நாம கொண்டாடணும். டிசம்பர் 15 கார்த்திகை பௌர்ணமியும் வருது. இப்போ கிரிவலம் செல்ல ஏத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டிசம்பர் 14, அதாவது இன்னைக்கு 4:20 மணிக்கு ஆரம்பிச்சு டிசம்பர் 15 மாலை 3:15 வரைக்கும்
பௌர்ணமி திதி வந்து இருக்கு. டிசம்பர் 15ஆம் தேதி திருக்கார்த்திகை இல்லை அப்படின்னாலும் பாஞ்சராத்திர தீபம் வர்றதுனால அன்றைய தினமும் நம்ம வீடுகளில் விளக்கு வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இதனால பெருமாளின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறவங்க, அதாவது டிசம்பர் 14ஆம் தேதி இன்னைக்கு மாலை 5 மணிக்கு வந்து நீங்கள் கிரிவலத்தை துவங்கி டிசம்பர் 15ஆம் தேதி பகல் 2:30 மணிக்குள்ள கிரிவல வழிபாட்டினை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம். இந்த ஆண்டு டிசம்பர் 13, 15 இந்த 2 நாட்களுமே கிரிவலம் செல்ல ஏற்ற நாளாக தான் இருக்கு. ஆனால் டிசம்பர் 15ஆம் தேதி போகிறது பௌர்ணமி கிரிவலம் போறதாக கணக்கில் எடுத்துக்கலாம். இன்னைக்கு போக முடிஞ்சவங்க இன்னைக்கே சாயந்தரம் நீங்கள் போகலாம், இல்லைனா நீங்கள் நாளைக்கு போய்க்கலாம். இதுதான் கிரிவலம் போகக்கூடிய நேரம். கண்டிப்பாக சிவனோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.